ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஒன் டே விவசாயி தான் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிட்டு இது 3வது வாரம். அது மாதிரி நம்ம வாட்டர் பம்ப் வாங்கி தண்ணி அடிக்கிறோம். அது பார்ட் 3 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வச்சு தண்ணி வச்சு அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் பம்ப் வச்சு தண்ணி வச்சு அடிச்சிட்டு இருக்குங்க. இப்போ வயலுக்கு தண்ணி அடிக்காமல் இருந்தது நம்ம வேர்க்கடலை செடிக்கு. அது பார்த்தீங்கன்னா பழுப்பு எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பழுப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் போட்டிருக்கேன். ஓடையில் போட்டு இந்த பழுப்பு போட்டு இப்படியே எடுத்துகிட்டு இன்ஜினில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். இதான் தான் பார்த்துட்டீங்க. 3வது வாரம் அடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். அடிச்சிட்ருக்கீங்க. பழுப்பு அப்படி நேராக போயிட்டுருக்கு. வடிச்சு காட்டுற மாதிரி இன்ஜின் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்ஜின் தண்ணி பக்கத்துலேயே அந்த பக்கம் வச்சுருக்கேன். பழுப்பு நம்ம பழுப்பு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போங்க. பழுப்பு எவ்வளோ தூரம் இறங்கி தண்ணி இறங்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே நேராக போகும். சண்டே வந்தாச்சு. செடிலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அப்போ பழுப்பு அப்படி போட்டிருக்கேன். அங்கேருந்து பழுப்பு அவ்வளோ தூரம் போகுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தூரத்துலேருந்து 5 HP தண்ணி நல்லா எடுக்குது. பரவாயில்ல. நம்ம கூட ஏதோ ஆகிடுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா எடுக்குது பழுப்பு தண்ணி. 3 இன்ச்சு தான் 5 HPயில் வாட்டர் பம்ப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி இதுவாகிடுச்சு. அதுதான் மடிஞ்சிருக்குங்க. நல்லா மடிஞ்சிருக்கு. நல்லா மடிஞ்சு போயிருக்குங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கு. அதில் விடுங்க. இப்படியே போவோம். எவ்வளோ தூரம் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். அடிச்சிட்ருக்கு பழுப்பு தண்ணி. அதான் இறச்சிட்ருக்கேன். தண்ணி எவ்வளோ இறக்குதுன்னு பார்க்கலாம். 3 இன்ச்சு பழுப்பு தண்ணியை இப்படி வயலுக்கு தான் இறச்சிட்ருக்கேன். எவ்வளோ இறக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. கொட்டாதான் அப்படின்னா தெரியும். நல்லா ஒரு அளவு வந்துட்டுருக்கு. பரவாயில்லைங்க. இப்போ வேர்க்கடலை செடிக்கு தான் தண்ணி பாசுகிறோம். ஃபுல்லாக பாச போகிறோம். வா, வெயில் ஓவர் வெயிலுங்க. சரியான வெயில் காட்டுது. போவோம், அந்த சைடு போய் பார்ப்போம். தண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஒரு சைடு பாஞ்சிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு நல்லா பாஞ்சிட்ருக்கு வேர்க்கடலை செடிக்கு. வெயில் ஓவர் வெயிலுங்க. இப்போ தான் பாசிட்ருக்குங்க. ஒரு சைடு திறந்து விட்டேன், தண்ணி வந்துச்சு. அடுத்தது அந்த சைடு பாசணும். பாருங்க, தண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு. வயலில் பாசிட்ருக்குங்க. அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி காவாயில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தண்ணிலாம் அந்த சைடெலாம் காவா உடஞ்சிருக்கு. இயற்கை விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். வேர்க்கடலை செடி பார்த்தீங்கன்னா தெரியும். காவா அங்கே இருக்குங்க பழுப்பு. அங்கே போட்டிருக்கேன். இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் வச்சுருவேன். இந்த மூலையிலேருந்து இந்த காவா வழியாக தண்ணி பார்த்தீங்கன்னா அது வழியாக இல்லை அங்கே போயிட்டுருக்கு. அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ தூரம் நான் பாய்ச்சிட்ருக்கேன். காவா திறந்து விட்ருக்கேன் பாருங்கள். தண்ணி எப்படி பாய்ச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த லாஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்குங்க. அந்த லாஸ்ட்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லாஸ்ட்டு கடைசியில் போட்டிருக்கேன். இந்த கடைசியிலேருந்து 5 HP வாட்டர் பம்ப்பு இது வழியாக காவா வழியாக இது பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை செடிக்கு நான் பாய்ச்சிட்ருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.